ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லி இருந்துக்கிட்டு இப்போ எப்படி ஒரு வழியாக அவங்க பெரியம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. இது மூலயமா அந்த வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. அவங்க பாட்டுக்கு அந்த வீட்டில் இருக்கலாம். ஏன்னா அந்த வீட்டில் அவங்க பெரியம்மா மட்டும் தான் தனியாக இருக்காங்க. அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த நாகம் இருக்காங்களே, வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. முதல்ல வந்தப்ப மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. எதுக்கு எல்லாம் பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அவங்க பெரியம்மா கிட்ட நைட்டு நேரமாக பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நாடகம் போல் இருக்குது பெரியம்மா அத்தை. ஏன்னா இவர் பணம் இருக்கிறப்ப மல்லியை ஒரு ஆளாக கூட கண்டுக்கல. ஆனால் இப்போ பணம் இல்லாத அவங்க அக்கா தூக்கி போட்டாங்கன்னு மல்லி கூட என் பொட்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். இதெல்லாம் என்ன நியாயம் சொல்லுங்கள்? எனக்கெல்லாம் இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இதெல்லாம் ஒரே பித்தலாட்டத்தனமாக இருக்குது. ஒரு இது மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க வேலைன்னா ஆகணும், அவங்க வேலைக்கு ஆகணும்னா மல்லி வேணும், அவங்களுக்கு வேலை இல்லைன்னா மல்லி வேணும். அவங்க வீட்டில் இருக்க வரையும் மல்லி ஒரு இதுவாக கூட நடத்தலை. ஏன்னா நான் தான் ஹாஸ்பிட்டலில் என் புருஷன் உயிருக்கு போராடினப்போ பார்த்தனே, ஒருத்தர் கூட அவளை ஒரு ஆளாகவே மதிக்கல. அந்த ராஜேஸ்வரி அம்மானா அவர் இஷ்டத்துக்கு ஓவராக பேசுது, இந்த விஜய் தம்பினான்னா அவர் இஷ்டத்துக்கு ஓவராக நடந்துக்கிறாரு. இதெல்லாம் கொஞ்சமாக பண்ணாங்க. அதுக்கு தான் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் கரெக்டாக எழுதி வச்சிருக்காரு, அதுபடிதான் இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புட்டு அவங்கள திட்டி நிற்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் இருந்துட்டு கீழே இறங்கி வர, அதுக்கு முன்னாடியே மல்லி இருந்துக்கிட்டு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னதும் எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு புலம்பி தீர்த்துனுங்கிறாரு. அதை பார்த்தா நம்ம மல்லி இருந்துக்கிட்டு நீங்கள் ஏன் குற்ற உணர்ச்சி ஆகணும்? உங்களை ஏமாத்துறவங்க தான் குற்ற உணர்ச்சி ஆகணும். அவங்களுக்கே அதில் எந்த ஒரு அவசியம் அவமானம் எதுவுமே இல்லை. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் எதுக்குமே கவலையே படாதீங்க. ஏன்னா உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை. நீங்கள் எதுக்கும் காரணமும் இல்லை. நீங்கள் எல்லாருக்குமே நல்லதான் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க. ஆனால் அது எதுவுமே நடக்கல. அதுக்காக நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லா சந்தோஷத்துலையும் எல்லா துக்கத்துலேயும் ஏதோ ஒரு இது நடக்குது. அப்படி நடந்தால் தான் அவங்க வாழ்க்கையில் வேறு ஏதோ ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும். அதுக்கான இதுதான் நீங்கள் நினச்சிக்கோங்க. அதை விட்டுட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாங்க. இருந்தாலும் நான் உன்னை ஒரு நாள் கூட மதிக்கவே இல்லையே அப்படின்னதும், நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நான் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணவே இல்லை. உங்களுக்கு பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுக்கான திறமையும் இருக்குது, அதுக்கான வழியும் உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. மறுபடியும் ஒரு கம்பெனி ஆரம்பிங்க, அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி அந்த ராஜேஸ்வரியை தோக்கடிங்க. அதுக்கப்புறமா தான் உங்களை பற்றி நான் நல்ல பெருமையை நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வரலாம் அப்படின்னு பார்க்குறப்ப தான் இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நாங்கள் ஒன்றையும் நாகு வந்துக்கிட்டு, என்ன தம்பி பேசிட்டீங்களா? இப்போ மட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கா? மல்லியை உங்கள் வீட்டில் இருக்கிற வரையும் ஒரு பொருளாக கூட மதிக்கலாம். அவளை எவ்வளோ அசிங்கப்படுத்துனீங்க. ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்களா, அவள் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கா. உங்கள் அக்கா என்ன பண்ணாங்க? உங்களை தூக்கி எரிச்சிட்டாங்க. அதுவும் எப்படி ஒரு குப்பையை தூக்கி போடுற மாதிரி ரோட்டில் உங்களை தூக்கி எரிச்சிட்டாங்க. அப்படிப்பட்டவங்கள நீங்கள் நல்லவங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் என் மல்லியை எத்தனை நாள் நீங்கள் அசிங்கப்படுத்திருப்பீங்க. இப்போ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ட்டு. அதனால தான் யாருமே கேவலமாக நினைக்கக்கூடாது. யாரோ ஒருத்தர் யாரோ மேலே கோபத்தை வச்சுருந்தாலும் மற்றவங்க அவங்கள நம்பணும். ஏன்னா எப்போவுமே எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எல்லா விஷயத்துலையும் எல்லாருக்கும் திறமை இல்லைனாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு இடத்துல அவங்க திறமையை அவங்க வெளிக்காட்ட தான் போகிறாங்க. அதில் அவங்க ஜெயிக்க தான் போகிறாங்க. அது எல்லாருமே நம்பினா எல்லாருக்குமே பிரச்சனை இல்லாமல் அவங்கவுங்க வாழ்க்கை சுமூகமாக போயிடும். அதை என்றைக்குமே நீங்கள் புரிஞ்சிக்காமல் போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாக்கப்படுங்கம்மா 4 கேள்வி கேட்குறதும் என் மேலே தான் தப்பு, என்னை மன்னிச்சிடுங்க. மல்லி நான் முதல்லேருந்தே புரிஞ்சுக்கணும். அவன் முதல்லேருந்தே எனக்காகவும் என் பொண்ணுக்காகவும் என் வீட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டா, அவ்வளோ போராட்டத்தை சந்தித்தா. ஆனால் கடைசியில் அவளுக்கு நான் கொடுத்தது எல்லாமே ஏமாற்றம் தான். அதனால் நான் நிறைய அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன். இதுக்கு மேலே நான் எதையும் இழக்க விரும்பலை. முக்கியமாக என் 2 கண்ணு மாதிரி இருக்குது என் மல்லியும் என் வன்பாவையும் என்றைக்கும் நான் கைவிடவும் மாட்டேன், அவங்களை ஏமாற்றவும் மாட்டேன். எந்த விஷயத்துலையும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது தம்பி. ஆனால் திடீர்னு போய் உங்கள் அக்கா கூட சேர்ந்து கடைசியில் என் மல்லி ரோட்டில் துவக்கி விட்ருவீங்கன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அதெல்லாம் நடந்தது தானே, நடக்காத இதையும் நான் சொல்லி, அதனால் இனிமேலாச்சும் என் மல்லியை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாள் முடிஞ்சது. அதுக்கு மறுநாள் எல்லா நியூஸ் சேனல் எல்லாத்துலேயுமே அவங்க பேர் தான் வருது, ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த விஜயன்றவன் அந்த இது இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் அவங்க எல்லாரையும் ஏமாற்றிட்டு, இந்த குரூப் இது எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு கடனை வாங்கி இந்த கம்பெனியை லாஸ்ட்டில் தள்ளிட்டு போயிட்டான். கடைசியில் நான் தான் இது எல்லாத்தையும் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிவி நியூஸ் சேனலுக்கும் அவங்க ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணி அதில் கொடுத்துட்ருக்காங்க நியூஸு. அது மூலிமா அவங்க பிரபலம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருக்காங்க. ஆனால் அவங்க நினைக்கிற எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஏன்னா விஜய் தான் அங்கே கெத்துன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த ராஜேஸ்வரி ஒரு வெத்து. ஆனால் எத்தனை நாளைக்கு அவளோட ஆட்டோ அங்கே செல்லுபடி ஆகும்னு பார்த்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு, கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்குள்ளே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அடுத்த கம்பெனி ஆரம்பித்து அவர் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரதான் போகிறாரு. அதை எல்லாரும் பார்க்க தான் போகிறோம். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் அடுத்து என்ன நடந்தால் சூப்பராக இருக்கும், என்ன தான் நடக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.